வேலூரில் கடந்த 2022ஆம் ஆண்டு பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது வீடியோ எடுத்த ஒளிப்பதிவாளரை குற்றவாளி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீதிமன்ற வளாகத்தில் நடந்தது என்ன? பீகாரைச் சேர்ந்த அந்த பெண் மருத்துவர் வேலூரில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி காட்பாடி பகுதியில் உள்ள திரையரங்கிற்கு பெண் மருத்துவர் அவருடைய ஆண் நண்பருடன் சென்றுள்ளார். படம் பார்த்துவிட்டு நள்ளிரவில் மீண்டும் மருத்துவமனைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது ஆட்டோவில் செல்வதற்காக அவர்கள் காத்திருந்த போது 5 பேருடன் வந்த ஒரு ஆட்டோ அவர்கள் முன் வந்து நின்றுள்ளது. ஷேர் ஆட்டோ தான், ஏறிக்கொள்ளுங்கள் என ஓட்டுநர் கூற அவர்களும் நம்பி ஏறி இருக்கின்றனர். அந்த ஆட்டோவில் இருந்த 5 இளைஞர்களும் கஞ்சா போதையில் இருந்தது தெரிய வந்தது. வேலூர் புதிய பேருந்து நிலையம் வரை வந்த ஆட்டோ மருத்துவமனைக்கு செல்லாமல் திடீரென இடதுபுறம் திரும்பி அருகில் உள்ள பாலாறு பகுதிக்கு சென்றுள்ளது. ஆள் நடமாட்டமற்ற அந்த பகுதிக்கு கடத்தி சென்ற அந்த கும்பல் ஆண் நண்பரின் கழுத்தில் கத்தியை வைத்து பெண் மருத்துவரை 5 பேரும் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். மேலும் அவர்களிடம் இருந்து 40,000 ரூபாய் பணம், நகை, செல்போன் ஆகியவற்றை பறித்துக் கொண்டனர். பின்னர் அந்த கும்பல் இருவரையும் அங்கேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றது. இந்த சம்பவம் தொடர்பாக பெண் மருத்துவர் ஆன்லைன் மூலமாக வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த வேலூர் வடக்கு காவல்துறையினர் தனிப்படை அமைத்து 5 பேரையும் அதிரடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் ஆட்டோ ஓட்டுநர் பார்த்திபன், கூலி தொழிலாளி மணிகண்டன், பரத், சந்தோஷ் மற்றும் 17 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து செல்போன், பணம், நகை மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆட்டோ ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இவர்களில் 4 பேர் வேலூர் மத்திய சிறையிலும் ஒரு சிறார் சென்னையில் உள்ள சிறுவர் கூர்நோக்கு இல்லத்திலும் அடைக்கப்பட்டனர். 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இந்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட 4 பேர் மீதும் குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. பின்னர் இந்த வழக்கு மகளிர் நீதிமன்றத்தில் இருந்து மகளிர் விரைவு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் சந்தியா ஆஜராகி வாதாடினார். அனைத்து தரப்பு விசாரணையும் முடிவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு வியாழக்கிழமை வழங்கப்பட்டது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட பார்த்திபன், பரத், சந்தோஷ்குமார், மணிகண்டன் ஆகிய 4 பேருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். பின்னர் அவர்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். முன்னதாக குற்றவாளிகளை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும்போது, நீதிமன்றத்தில் இருந்து அழைத்துச் செல்லும் போதும் வீடியோ எடுத்த செய்தியாளரை குற்றவாளி ஒருவர் தாக்க முயன்றார். மற்றொரு குற்றவாளி படமெடுத்த செய்தியாளர் ஒருவரின் செல்போனை பிடுங்கி வீசி எறிந்தார். இவை அனைத்தும் காவல்துறையினரின் கண்முன்னே நடைபெற்றது. போலீசார் அவர்களை கட்டுப்படுத்தாமல் இவ்வளவு கிட்ட வந்து வீடியோ எடுக்கலாமா என செய்தியாளர்களை கடிந்து கொண்டனர்.
நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதே குற்றவாளிகள் தெனாவட்டாக கை ஓங்கிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.